செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். வாக்கு எண்ணிக்கை துவங்கியதிலிருந்தே முன்னிலையில் இருந்த திமுக கூட்டணி இறுதியில் வெற்றி கனியை ருசித்து 40க்கு 40 என்ற இலக்கை எட்டி உள்ளது. அந்த வகையில் திமுக நேரடியாக களமிறங்கிய வட சென்னையில் கலாநிதி வீராசாமி, தென் சென்னையில் தமிழச்சி தங்கப்பாண்டியன், மத்திய சென்னையில் தயாநிதி மாறன், ஸ்ரீபெரும்புத்தூரில் TR பாலு, அரக்கோணம் தொகுதியில் ஜெகத் ரட்சகன், வேலூரில் கதிரானந்த், நீலகிரியில் ராசா, தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி கருணாநிதி ஆகியோர் மீண்டும் MP ஆகி நாடாளுமன்றம் செல்கின்றனர். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் திமுக வேட்பாளர்களில் புதுமுகங்களாக களமிறங்கியவர்களும் வெற்றி பெற்றுள்ளனர். காஞ்சிபுரத்தில் செல்வம், ஆரணியில் தரணி வேந்தன், திருவண்ணாமலையில் CN அண்ணாதுரை, கள்ளக்குறிச்சியில் மலையரசன், ஈரோட்டில் பிரகாஷ், பொள்ளாச்சியில் ஈஸ்வர சுவாமி, தஞ்சாவூரில் முரசொலி, தென்காசியில் ராணி ஸ்ரீகுமார் ஆகியோர் முதன்முறையாக நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று MP ஆகியுள்ளனர். பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் KN நேருவின் மகன் அருண் நேரு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட IJK தலைவர் பாரிவேந்தரை வீழ்த்தி வெற்றி பெற்று முதன்முறையாக MP பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திமுக கூட்டணிக்கு சவால் என எதிர்பார்க்கப்பட்ட கொங்கு மண்டலத்தில் முழுதாக வெற்றி கிட்டியிருக்கிறது. முக்கியமாக கோவையில் பாஜக சார்பில் அண்ணாமலை, அதிமுக சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் என பெரும் எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் திமுக சார்பில் களமிறங்கிய கணபதி ராஜ்குமார் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று MP ஆகியுள்ளார். அதே போல எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலத்திலும் திமுக சார்பில் களமிறக்கப்பட்ட TM செல்வ கணபதி வெற்றியை பெற்று தந்திருக்கிறார். கடந்த தேர்தலில் திமுக நழுவவிட்ட தேனி தொகுதியை இந்த தேர்தலில் கைப்பற்றியுள்ளது. தன்னை எதிர்த்து போட்டியிட்ட TTV தினகரனை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தங்க தமிழ்ச்செல்வன் தேனி தொகுதியை திமுக கூட்டணி வசமாக்கியுள்ளார். வாக்கு எண்ணிக்கையில் கடைசி வரை இழுபறி நீடித்து வந்தது தருமபுரிதான். அந்த தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட சௌமியா அன்புமணி முன்னிலையில் இருந்து வந்த நிலையில் திடீரென திமுக சார்பில் களமிறங்கிய மணி முன்னிலை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிட்ட 10 இடங்களிலும் அக்கட்சி வெற்றி பெற்றுள்ளது. திருவள்ளூரில் சசிகாந்த் செந்தில், கடலூரில் விஷ்ணு பிரசாத், கரூரில் ஜோதிமணி, சிவகங்கையில் கார்த்திக் சிதம்பரம், மயிலாடுதுறையில் சுதா, விருதுநகரில் மாணிக்கம் தாக்கூர், நெல்லையில் ராபர்ட் புரூஸ், கன்னியாகுமரியில் விஜய் வசந்த், கிருஷ்ணகிரியில் கோபிநாத் என அனைவருமே வெற்றி பெற்றுள்ளனர். திமுக கூட்டணியில் விழுப்புரம் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட VCK வெற்றி பெற்றுள்ளது. சிதம்பரத்தில் திருமாவளவனும் விழுப்புரத்தில் ரவிக்குமாரும் வெற்றி பெற்று மீண்டும் நாடாளுமன்றம் செல்ல உள்ளனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்ட மதுரை, திண்டுக்கல் தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மதுரை தொகுதியை மீண்டும் தன்வசப்படுத்தியுள்ளார் சு வெங்கடேசன். நாகை, திருப்பூர் தொகுதிகளில் திமுக கூட்டணியின் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். திமுக கூட்டணியில் திருச்சி தொகுதியில் போட்டியிட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் மகன் துரை வைகோவும் முதன்முறையாக வெற்றி பெற்றுள்ளார். ராமநாதபுரத்தில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சியின் நவாஸ் கனி 2வது முறையாக MP ஆகியுள்ளார். அந்த தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் நவாஸ் கனியிடம் தோல்வியை தழுவினார். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் TMT கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.